இது பேட்மேன் உத்தி, இது அயர்ன் காண்டோர்ஸுக்கு ஒரு மாற்றா இருக்கும். வர்த்தகர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எங்கே சரி செய்வது என்பதுதான். எனவே கடந்த 1.5 ஆண்டுகளில் நான் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உத்திகளை உருவாக்கியுள்ளேன். அதில் பூஜ்ய சரி செய்தல் உள்ளது. சந்தையில் ஆப்ஷன்ஸில் மக்களுக்கு ஏற்படும் நஷ்டத்திற்கு மிகப்பெரிய காரணம் சந்தையிலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கும் லாபம்தான். நான் ஒரு வருஷத்துல 30% இலக்காக கொள்கிறேன். வருடத்திற்கு 30% ஈட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மாதத்திற்கு 2% ஈட்டினால் 30% அடைந்து விடலாம். இந்த வர்த்தகத்தை நீங்கள் 15 நாட்கள் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். வர்த்தகத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான உத்தி என்னவென்று தெரியுமா? எந்த நாளில் நீங்கள் நஷ்டத்தை ஏற்க கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நாளில் நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்குவீர்கள். நிறைய பேர் நஷ்டம் ஏற்பட்டால் கடவுளை நினைக்க தொடங்குவார்கள், கடவுளை என்று. உலகில் எந்த பயிற்சியாளரிடமிருந்தும் நீங்கள் ஒரு உத்தியை கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் அதை பேக் டெஸ்ட் செய்யுங்கள். பேக் டெஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் மூலம் ஒன்றும் நடக்காது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த உத்தி லாபகரமானதா இல்லையா என்பதை இது குறைந்தபட்சம் காட்டும் என்று நான் சொல்கிறேன். பெரும்பாலான நேரங்களில் பகுதி நேர வர்த்தகர்கள், பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் ஒரு புகாரை முன்வைக்கிறார்கள். அதாவது பூஜ்ய சரி செய்தல், ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்ட ஒரு உத்தியை, ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு கொடுங்கள் என்று. நான் பல பாட்காஸ்ட் செய்துள்ளேன். ஒவ்வொரு வர்த்தகரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா சரி செய்தல்கள். எங்கே சரி செய்தல் செய்ய வேண்டும், அதற்காக கூடுதல் மூலதனம் தனியாக வைத்திருக்க வேண்டும். சந்தையில் நுழையும் போது சரியான பிரீமியம் கிடைக்காது. இன்று பூஜ்ய சரி செய்தல் கொண்ட ஒரு உத்தியை பற்றி பேசப் போகிறோம். இந்த உத்தியை குந்தன் சார் கற்றுக் கொடுக்கிறார். குந்தன் பிரஜாபதிக்கு 8 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ளது. மேலும் அவரது ஸ்விங் ட்ரேடிங் பாட்காஸ்ட் உங்க அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அதனால தான் இன்றைக்கு அவருடன் மற்றொரு உத்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது பூஜ்ய சரி செய்தல் உத்தி என்று அவர் கூறுகிறார். இது அலுவலகம் செல்பவர்கள் அல்லது பகுதி நேர வர்த்தகர்களுக்கு மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இதில் எந்த சரி செய்தலும் செய்ய வேண்டியதில்லை. எனவே கூடுதல் மூலதனம் தேவையில்லை. சந்தையில் ஏதேனும் தீவிர நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று அடிக்கடி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே இதற்காக நாம் குந்தன் சாரை வரவேற்கிறோம். வருக குந்தன் சார். மிக்க நன்றி சகோதரரே. என்னை மீண்டும் அழைத்ததற்கு மிக்க நன்றி. எங்களது முந்தைய பாட்காஸ்டிற்கு கிடைத்த நல்ல வரவேற்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. எனவே இன்று மீண்டும் ஒரு புதிய உத்தியை பற்றி விவாதிக்கலாமா? நிச்சயமாக செய்யலாம் சார். முழு ஆற்றலுடன் செய்வோம். இந்த உத்தியின் பெயரே எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அதாவது பேட்மேன் உத்தி, பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி. அதற்கேற்ப நானும் கருப்பு உடை அணிந்து வந்துள்ளேன். கருப்பு கண்ணாடியும் இருக்கிறது. கருப்பு கண்ணாடியும் இருக்கு. எனவே இது பேட்மேன் உத்தி, இது ஐரன் காண்டர்ஸ் உத்திக்கு ஒரு மாற்றாக இருக்கும். சரி, ஐரன் காண்டரில் என்ன நடக்கும் என்றால் உங்களிடம் 2 ஷார்ட் லெக்ஸ் இருக்கும். சந்தை ஏதேனும் ஒரு திசையில் தீவிரமாக சென்றால் அதில் நஷ்டம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதே உத்தியை நீங்கள் பேட்மேனாக மாற்றினால் சந்தை மேலே சென்றாலும் உங்கள் MTM மற்றும் D+0 லைன் சமநிலையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது அல்லது அது மிக குறைவாக இருக்கும். சிறகுகள் போல உருவாகிவிடும். சிறகுகள் உருவாகும், விரிவடையும். மேலே பேட்மேன் போல உருவாகிவிடும். சரி, வர்த்தகர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் எங்கே சரி செய்தல் செய்வது என்பதுதான் என்று நீங்கள் சரியாகச் சொன்னீர்கள். சரி செய்தல் செய்த பிறகு சந்தை தலைகீழாக மாறினால் அந்த சரி செய்தலை என்ன செய்வது? சரி செய்தல் செய்யும் போது சரியான பிரீமியங்கள் கிடைப்பதில்லை. மேலும் 10 லட்சம் ரூபாய் என்னிடம் மூலதனம் இருந்தால் அதில் 5 லட்சத்தை பயன்படுத்திவிட்டு மீதி 5 லட்சத்தை சரி செய்தலுக்காக வைத்திருக்க வேண்டியுள்ளது. இதனால் முழு மார்ஜினையும் ஃபுல் மார்ஜின் பயன்படுத்த முடிவதில்லை. இவை அனைத்து வர்த்தகர்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். நானும் எதிர்கொண்டேன். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளில் பூஜ்ய சரி செய்தல் கொண்ட 30க்கும் மேற்பட்ட உத்திகளை நான் உருவாக்கியுள்ளேன். அப்சர்ஜ் உடன் இணைந்து இந்த வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தால் பூஜ்ய சரி செய்தல் கொண்ட இன்னும் சில உத்திகளை பற்றி விவாதிப்போம். நிச்சயமா. எனவே இன்னைக்கு நான் விவாதிக்க போது மாதாந்திர பேட்மேன், மந்த்லி பேட்மேன் உத்தி. இது ஒரு மாதாந்திர உத்தியாக இருக்கும். வாராந்திர வர்த்தகத்தில் தற்போது அதிக ஏற்ற இறக்கங்கள், வாலட்டிலிட்டி உள்ளன. காமா ஸ்பைக்ஸ் அதிகமாக உள்ளன. மாதாந்திர வர்த்தகம் எப்படிப்பட்டது என்றால் நீங்கள் வாராந்திர வர்த்தகம் செய்தாலும் 2 முதல் 3% லாபம் கிடைக்கும். மாதாந்திர வர்த்தகம் செய்தாலும் அதே அளவுதான் கிடைக்கும். வாராந்திர வர்த்தகத்தில் கட்டணங்கள் அதிகம், மன அழுத்தம் அதிகம், திரையை பார்க்கும் நேரம் அதிகம். திடீரென ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் மூலதனத்தில் பெரும் பகுதி இழக்கப்படலாம். எனது உத்தி பூஜ்ய சரி செய்தல் கொண்டது. காமா ஸ்பைக் கிடையாது. இதை நான் அமைதியான வர்த்தகம், பீஸ்ஃபுல் ட்ரேடிங் என்று அழைக்கிறேன். நீங்கள் தொழில் செய்தாலும், வேலைக்குச் சென்றாலும், மாணவராகவோ அல்லது இல்லத்தரசியாகவோ இருந்தாலும் இதைச் செய்யலாம். முழுநேர வர்த்தகராக இருந்தாலும் இதை எளிதாகச் செய்யலாம். வாராந்திர வர்த்தகத்தில் கிடைக்கும் அதே லாபம் மாதாந்திர வர்த்தகத்திலும் கிடைக்கும். சரி, தொடங்கலாமா? நிச்சயமாக சார். இதன் நிபந்தனைகளை நாம் மெதுவாக விவாதிப்போம். ஆம், சரி.
முன்னேறதுக்கு முன் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இதுவே அதுக்கு சரியான நேரம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இதுவே நேரம். ஏனெனில் நவம்பரில் உங்களுக்காக ஒரு சிறப்பு தொடரை திட்டமிடுகிறோம். அங்கு எங்கள் சிறந்த நிபுணர்களுடன் ஐடியா முதல் எக்ஸிகியூஷன் வரை உத்திகளை கற்பிப்போம். எனவே அந்த தொடருடன் இணைந்திருக்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் வீடியோக்களை தவறவிட மாட்டீர்கள். ஏனெனில் இதில் நேரடி எக்ஸிகியூஷனையும் காட்டப் போகிறோம். எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சரி சார், மேலே செல்வோம். சரி, இதோ பாருங்கள், இது மந்த்லி பேட்மேன். இங்கே நான் முதல் புள்ளியை விவாதிக்கிறேன், ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எனவே தொடர்ந்து கண்காணிப்பு அல்லது சிக்கலான மாற்றங்கள் தேவையில்லை. எங்கே செய்வது, என்ன லெவல், எப்படி செய்வது போன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லை. ஜீரோ ட்ரேடு எக்ஸிக்யூட் செய்த பிறகு விட்டுவிடுங்கள். டார்கெட் அல்லது எஸ்எல் எடுப்போம். இது அனைவருக்கும். மாதாந்திர உத்தி, காமா ரிஸ்க்கும் இல்லை. அமைதியான ட்ரேடிங், இதை பற்றி ஏற்கனவே விவாதித்தோம். இப்போது உத்திக்கு வர்றதுக்கு முன் சுப்பாய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆப்ஷன்ஸில் நஷ்டம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் சந்தையிலிருந்து கிடைக்கும் லாப எதிர்பார்ப்பு தான். ஆப்ஷன் பையிங்கில் ஒரு மாதத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கலாம் அல்லது மாதத்திற்கு குறைந்தது 10 முதல் 20% லாபம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், சரியா? ஆனால் எனது அணுகுமுறை சற்று வித்தியாசமானது. நான் மிகவும் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் மற்றும் மிகவும் கவனமாக ட்ரேடிங் செய்கிறேன். ஒரு வருடத்தில் நான் எத்தனை சதவீதம் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்கான எனது இலக்கை நிர்ணயித்துள்ளேன். எனவே ஒரு முழு வருடத்தில் 30% இலக்காக கொள்கிறேன் என்பதை இங்கே காட்டுகிறேன். இதற்கு மேல் சந்தை நன்றாக இருந்தால், அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் நான் 30% மட்டுமே இலக்காக கொள்ள விரும்புகிறேன், சரி? சந்தை மிகவும் நன்றாக இருந்தால், பிரீமியங்கள் நன்றாக இருந்தால் அதிகமாகவும் கிடைக்கும். ஆனால் சராசரியாக நான் அதை 30% வைத்திருக்கிறேன். இப்போது இந்த 30% அடைய என்னிடம், ஆனால் ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். அப்போதுதான் அதிக பார்வையாளர்களுக்கு புரியும். உங்களிடம் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், சரி? ஆம், அதுல அந்த 10 லட்சம் ரூபாயில் நீங்கள் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் ரூபாயை ஜிசெக்கில் முதலீடு செய்யுங்கள். ஜிசெக் என்பது அரசு பத்திரங்கள். அரசு பத்திரங்கள் பாதுகாப்பானவை, நிலையற்ற தன்மையை பற்றி கவலை வேண்டாம். அவை 7 முதல் 8% வரை நிலையான லாபம் தரும். எனது ஜிசெக்கில் 7.38% லாபம் கிடைக்கிறது. இப்போது 10 லட்சத்தில் 9.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளீர்கள். அதில் 7.38% லாபம் கிடைத்துவிட்டது. நாம் 30% இலக்காக வைத்தோம். இப்போது எவ்வளவு மீதம்? கிட்டத்தட்ட 23%. நிச்சயமாக. சரியா? அந்த 23% ஈட்ட நான் மாதத்திற்கு 2% ஈட்டினாலும் முழு வருடத்திற்கான எனது 30% முடிந்துவிடும். சரியாக. ட்ரேடிங்கிலிருந்து 20% மற்றும் 20% ஜிசெக்கிலிருந்து கிடைக்கிறது. இதுதான் என் கட்டமைப்பு. எனவே நான் மாதம் 2% மட்டும் ஈட்ட வேண்டும் என்று தெரியும். அதனால் மூலதனம் இழக்கும் ஹீரோ ஜீரோ சூழ்நிலைகளை ஏன் எடுக்க வேண்டும்? 2% ஈட்ட வேண்டும் என்பதால் என் ரிஸ்கை அதற்கேற்ப வைத்திருக்கிறேன். ஒரு மாதத்தில் அதிகபட்ச டிராடவுன் அல்லது நஷ்டம் 1%, 1.5% அல்லது மோசமான நிலையில் 2% அதுதான். அதற்கு மேல் நஷ்டம் வரக்கூடாது. ஆனால் சார், உங்களுடைய இந்த ரிட்டர்ன் இலக்கு என்பது உங்க உண்மையான ட்ரேடிங் கேபிட்டலை பொறுத்ததா அல்லது ஒட்டுமொத்த கேபிட்டலை பொறுத்ததா? நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் உதாரணத்தை சொன்னேன். அது 1 கோடியாகவோ 10 கோடியாகவோ எதுவாக இருந்தாலும் நான் பின்பற்றும் இந்த முறையில்தான் உங்கள் முதலீட்டு அமைப்பு இருக்க வேண்டும். அப்படியானால் அதில் அரசு பத்திரங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும்? கிட்டத்தட்ட 90 முதல் 95% வரை. அப்படியா? 90? 90 முதல் 95% முதலீடு செய்து அதை அடமானம் வையுங்கள். சரி. நீங்கள் அடமானம் வைக்கும்போது உங்களுக்கு பிணைய வரம்பு, கொலாட்டரல் மார்ஜின் கிடைக்கும். இந்த பிணைய வரம்பு 0% வட்டியில் கிடைக்கிறது. அந்த வரம்பை வைத்து நீங்கள் தாராளமாக வர்த்தகம் செய்யலாம். உதாரணமாக 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இலவசமாக பயன்படுத்த கிடைக்கிறது. மீதமுள்ள 50,000 ரூபாயை எம்டிஎம் செட்டில்மெண்ட் அல்லது ஆப்ஷன் வாங்குவதற்காக தனியாக வைத்திருக்கலாம். இதன் மூலம் உங்கள் பணம் முதலீட்டிலும் இருக்கிறது. அதே சமயம் அந்த பிணையத்தை வைத்து நீங்கள் வர்த்தகமும் செய்கிறீர்கள். 9 லட்சம் ரூபாயை முதலீடு செய்த பிறகும் வர்த்தகம் செய்ய உங்களிடம் இன்னும் 9 லட்சம் ரூபாய் இருக்கிறது. பணத்தை பார்த்தால் அது இரட்டிப்பாக தெரியும். ஆனால் நாம் பிணையத்தை பயன்படுத்துகிறோம். நிச்சயமா. இதுதான் என் முதலீட்டு முறை. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செய்யவே அனைவருக்கும் இதையே பரிந்துரைக்கிறேன். பணத்தை வைத்து வர்த்தகம் செய்ய வேண்டாம். அரசு பத்திரங்களில் முதலீடு செய்யுங்கள். அது பாதுகாப்பானது, கவலை இல்லை. 0 வட்டியில் பிணையம் கிடைக்கும். அங்கு 7 முதல் 8% வரை லாபம் கிடைக்கும். நிச்சயமாக. சரி, இப்போது நாம் உத்தி ஸ்ட்ராட்டஜி பகுதிக்கு வருவோம். நிச்சயமா. சரி, உத்தி என்றால் என்ன? சில விதிகள் உள்ளன. நான் விதிகளை அடிப்படையாக கொண்ட வர்த்தகத்தையே செய்கிறேன். பலர் சார்ட்டை பார்த்து, இதோ சார்ட், இதற்கு மேல் போனால் இப்படி செய் என்று கணிப்பார்கள். சந்தை மேலே போகும், புல்லிஷ்.
அல்லது கீழே போகும் பேரிஷ் என்று நீங்கள் கணிப்பது ஒரு ஊக வர்த்தகம், ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங். இதில் நீங்கள் 40 முதல் 50% நேரங்களில் மட்டுமே சரியாக இருக்க முடியும். உங்கள் கணிப்பு 50% நேரங்களில் மட்டுமே பலிக்கும். மீதமுள்ள 50% நேரங்களில் உங்கள் கணிப்பு தவறாகவே இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணிக்கையை சொல்றீங்க சார். ஆமாம், அதுவும் உண்மைதான். 40% என்பதே அதிகம்தான். ஆனாலும் உங்களுக்கு நல்ல சார்ட்டிங் திறன் இருந்து 5 முதல் 6 வருட அனுபவம் இருந்தால் 40 முதல் 50% துல்லியத்தை கொண்டு வர முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னுடைய வர்த்தகத்திலே நான் சார்ட்டை பார்ப்பதில்லை. சந்தை மேலே போகுமா அல்லது கீழே போகுமா என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் சந்தை எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது. உலகிலேயே யாருக்கும் நாளை சந்தை எங்கே இருக்கும் என்று தெரியாது. எனக்கும் தெரியாது. எனவே நான் சார்ட்டை பார்க்காமல் வர்த்தகம் செய்கிறேன். என்னுடைய மாற்றங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட டெல்டா நியூட்ரலாகவே இருக்கும். நான் சார்ட்டை பார்க்காமல் பொசிஷனல் டெல்டாவை பார்த்து தான் மாற்றங்களை செய்கிறேன். உங்களுக்கு சார்ட்டிங் திறன் இருந்து சார்ட்டை படிக்க தெரிஞ்சால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரியலைனாலும் கவலைப்பட வேண்டாம், நீங்க வர்த்தகம் செய்ய முடியும். பெரிய நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்கள் வெறும் டெல்டா மற்றும் தங்களுடைய லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் வர்த்தகம் செய்கிறாங்க. அவங்களுக்கு சார்ட்டோட எந்த தொடர்பும் இல்லை. சரி, இந்த உத்தியை நம்ம நிஃப்டி வர்த்தகம் செய்ய போறோம். சரி, இதன் கால அளவு 10 முதல் 15 நாட்கள் வரை இருக்கும். கால அளவு என்பது நீங்கள் எவ்வளவு நாட்கள் அந்த பொசிஷனை வைத்திருக்கிறீர்கள் என்பதாகும். 10 முதல் 15 நாட்களில் அதிகபட்ச லாபம் கிடைத்துவிடும். அதற்கு மேல் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் மாதாந்திர எக்ஸ்பைரியை, மந்த்லி எக்ஸ்பைரி பயன்படுத்துகிறோம், வாராந்திர எக்ஸ்பைரியை அல்ல. செபி எப்போது வாராந்திர எக்ஸ்பைரியை நீக்கும் என்று தெரியாது. அதனால்தான் இந்த தொடரில் நான் அதை சேர்க்கவில்லை. 2 வருடங்கள் கழித்து பார்ப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதாந்திர உத்தியை சொல்கிறேன். சரி, இப்போது நுழைவு தேதியை, என்ட்ரி டேட் பார்ப்போம். நான் இதில் சேர்த்திருப்பது மாதத்தின் முதல் திங்கட்கிழமை. எந்த ஒரு மாதத்தின் எக்ஸ்பைரியிலும் வரும் முதல் திங்கட்கிழமை அன்றுக்கென்று நாம் ட்ரேடை தொடங்குவோம். இது 9:45 மணிக்கு தொடங்கும். அதாவது முதல் திங்கட்கிழமை 9:45 மணிக்கு நாம் ட்ரேடை செய்ய வேண்டும். சார்ட் எங்கு இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. சரி, இப்போது இலக்கு 2%. வருடத்திற்கு 30% லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் மாதத்திற்கு 2% ஈட்டினால் 30%ஐ எட்டிவிடலாம் என்று நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இந்த ட்ரேடை நீங்கள் 15 நாட்கள் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். சரி, அதாவது 15 நாட்களில் உங்களுக்கு 2% கிடைத்துவிட்டால் உங்களிடம் வேறு செட்டப்கள் இருந்தால் மற்ற உத்திகளை பயன்படுத்த இன்னும் 15 நாட்கள் உள்ளன. ஸ்டாப் லாஸும் 2% தான். ஆப்ஷன் செல்லிங்கிலும் நான் 1:1 என்ற விகிதத்தையே பின்பற்றுகிறேன். 10 ரூபாய் சம்பாதிக்க 100 ரூபாய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றால் 10 ரூபாய் வர வேண்டும் அல்லது 10 ரூபாய் போக வேண்டும். அதற்கு மேல் இல்லை. ஒவ்வொரு பாட்காஸ்டிலும் நான் ஒரு விஷயத்தை சொல்வேன். ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிப்பதற்கான உத்தி என்ன தெரியுமா? எப்பொழுது நீங்கள் நஷ்டத்தை ஏற்க கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றே நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்கி விடுவீர்கள். இது கொஞ்சம் முரணான கூற்றாக தோன்றலாம். ஆனால் நான் வைத்திருக்கும் இந்த 2% ஸ்டாப் லாஸை நீங்கள் சரியாக பின்பற்றி நஷ்டம் வரும்போது ட்ரேடை முடித்துக்கொண்டு இதை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் லாபம் ஈட்டுவீர்கள். பல பேர் நஷ்டம் வரும்போது கடவுளை வேண்டத் தொடங்கி விடுவார்கள். கடவுளே, இது பிரேக் ஈவன் நிலைக்கு கொண்டு வந்து விடுங்கள், நான் வெளியேறி விடுகிறேன் என்பார்கள். நான் அப்படி செய்ய மாட்டேன். நஷ்டம் வந்தால் வெளியேறி விடுங்கள், முறையாக ட்ரேடிங் செய்யுங்கள். நஷ்டம் 6% ஆகிவிட்டால் நீங்கள் 6 மாதங்கள் பின்னோக்கி சென்று விடுவீர்கள். அதை சரி செய்யவே 3-4 மாதங்கள் ஆகிவிடும். பிறகு அடுத்த 1 மாதங்கள் நஷ்டத்தில் சென்றால் நீங்கள் எங்குமே இருக்க மாட்டீர்கள். எனவே நஷ்டத்தை சரியான நேரத்தில் ஏற்பது மிகவும் அவசியம். இப்போது இங்கே மினிமம் கிரெடிட் என்ற ஒரு சொல் உள்ளது. இது 5%த்திற்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும். நாம் ட்ரேடை உருவாக்கும் போது நான் இப்போது பே ஆஃப் கிராஃப் வரைந்து காட்டுகிறேன். அதில் நடுவில் உள்ள கிரெடிட் சதவீதம் 5% இருக்க வேண்டும். சரி சார், இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நாம் ஆப்ஷன்களை விற்கும்போது அதை கிரெடிட் ஸ்ப்ரெட் என்று சொல்வோம். ஆம், அதாவது நமக்கு திரும்ப பணம் பிரீமியம் கிடைக்குது. எனவே அதேதான் புதிய பார்வையாளர்கள் அல்லது ட்ரேடர்களுக்காக இதை சற்று விளக்கினால் அவர்களுக்கு நன்றாக புரியும். கிரெடிட் மற்றும் டெபிட்னா என்னன்னு பார்ப்போம். உதாரணமாக நீங்கள் ஒரு பிரீமியத்தை 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விட்டால ஒட்டுமொத்தமாக நீங்கள் 10 ரூபாய் டெபிட்டில் இருக்கிறீங்க. சரி, 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் வந்திருக்குது என்றால் அது டெபிட். டெபிட்டில் வாங்குதல் என்பது நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் நேரடியாக கழிக்கப்படும் ஒரு செயல்முறை. செய்தால் 2ன்ற எண்ணை இப்படி தான் நாம் பார்க்குறோம். இது டெபிட்
இங்கே நில்லுங்கள். பே ஆஃப் கிராஃப் வரைய தேவையில்லை, வந்து இதிலேயே பாருங்க. இதுதான் நமது பே ஆஃப் கிராஃப். அண்ட் இதில் நடுவில் ஒரு புள்ளி இருக்கிறது, அங்கிருந்து இறக்கைகள் போல விரிந்துள்ளன. அந்த மையப்புள்ளியில் 5% கிரெடிட் இருக்க வேண்டும். அதாவது இதில் 38 லட்சம் ரூபாய் மொத்த மூலதனமாக சென்றால் கிட்டத்தட்ட வரவு 2.37 லட்சம் ரூபாய். இங்கே பாருங்கள், 2.37 லட்சம் என்பது 5%த்திற்கும் அதிகம். எனவே அந்த நடுவில் உள்ள தட்டையான கோட்டில் பயன்படுத்தப்பட்ட மொத்த மார்ஜினில் 5% வரவு இருக்க வேண்டும். அதைவிட குறைவாக இருந்தால் வர்த்தகம் செய்ய மாட்டோம். சரி. அந்த மாதத்தில் பிரீமியங்கள் மிகவும் மோசமாக உள்ளன. வர்த்தகம் செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சரி. சரி, இதை நம்ம நினைவில் கொள்ளணும். இது மிக முக்கியமான நிபந்தனையாக எனக்கு தோன்றுகிறது. ஆமாம், எனது ஒவ்வொரு வர்த்தகத்திலும் ஒரு வடிகட்டி இருக்கும். ஏனென்றால் நான் பெரும்பாலும் பூஜ்ய சரிசெய்தல் உத்திகளை செய்கிறேன். கடந்த 1.5 ஆண்டுகளாக 30க்கும் மேற்பட்ட உத்திகளை செய்கிறேன். அதில் நான் செய்யும்போது வரவு எவ்வளவு இருக்க வேண்டும், பற்று எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வடிகட்டி உள்ளது. அதை சரியாக பரிசோதித்து அனுபவத்தின் மூலமாகவும் மெதுவாகச் செம்மைப்படுத்தியும் இப்போது நான் ஒரு எண்ணை எட்டியுள்ளேன். இவ்வளவு சதவீத வரவு இருக்கும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கிறது, துல்லியமும் அதிகமாக உள்ளது. இந்த எண்ணை விட குறைவான வரவு இருந்தால் நமக்கு நஷ்டம் அதிகமாகும். ஒவ்வொரு உத்தியிலும் ஒரு வடிகட்டியை வைத்திருக்கிறேன். இதனால் பூஜ்ய சரி செய்தலில் நமக்கு அதிக துல்லியம் கிடைக்கிறது. சரி. இப்போது உத்தி என்னவென்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் நமது ஸ்பாட். எந்த ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, சந்தை எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்பாட்டிலிருந்து இங்கே பார்த்தால் 400 புள்ளிகள் ஓடிஎம். உங்களுக்கு இது பச்சையாக தெரிந்தால், அதாவது பச்சை நிறத்தில் தெரிந்தால் அது வாங்குதல் என்று அர்த்தம். சிவப்பு என்றால், அதாவது சிவப்பு நிறத்தில் தெரிந்தால் அது விற்பனை என்று பொருள். சரி, இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாங்க வேண்டும். எக்ஸ் என்றால் ஒரு லாட் என்று பொருள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தையின் நிலைமை மற்றும் நிறங்களை கவனமாக பார்த்து அதன்படி உங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். சரி. சரி, எனவே நாம் 400 புள்ளிகள் தள்ளி ஒரு லாட் வாங்கினோம். சரி, அதன் பிறகு அதிலிருந்து 200 புள்ளிகள் தள்ளி 3 லாட்கள். சரி, ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். சந்தை 25,000 இருந்தால் 25,000 400 புள்ளிகள் தள்ளி ஒன்று வாங்குதல் இருக்கும். பிறகு அதிலிருந்து 200 புள்ளிகள் தள்ளி, அதாவது 25,600. ஓ, 3 லாட்கள் விற்பனை செய்யப்படும். உங்களுக்கு புரிகிறதா? அப்படி என்றால் 600 புள்ளிகள் தள்ளி இருக்கிறது. முதல் வாங்குதல், ஆனால் 400 புள்ளிகள். இரண்டாவது விற்பனை, ஆனால் 200, அதாவது அட்டி மணியிலிருந்து கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் இருக்கும். சரி, அதன் பிறகு ஹெட்ஜ் செய்ய கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் தள்ளி நீங்கள் 2 லாட்கள் வாங்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது ஒரு லாட் வாங்குதல், 3 லாட்கள் விற்பனை, இங்கே 2 லாட்கள் வாங்குதல், அதாவது 3 வாங்குதல் 3 விற்பனை ஆகிவிட்டது. சரி, டெல்டா நியூட்ரல் ஆகிவிச்சு. டெல்டா நியூட்ரல் ஆகவில்லை. நமது ஹெட்ஜ் சரியாக உள்ளது. நமது உத்தி வரையறுக்கப்படாத நஷ்டத்துடன் இல்லை. எப்போதுமே சமமான விற்பனை மற்றும் சமமான வாங்குதல் லாட்கள் இருக்கும்போது அது ஒரு வரையறுக்கப்பட்ட உத்தி. அதில் உங்கள் நஷ்டம் எவ்வளவு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். சரி, எனவே நான் 400 புள்ளிகள் தள்ளி ஒரு லாட் வாங்கினேன். அதிலிருந்து 200 புள்ளிகள் தள்ளி 3 லாட்கள் விற்றோம். அதிலிருந்து 800 900 புள்ளிகள் தள்ளி 2 லாட்கள் வாங்கினோம். இது நமது கால் ரேஷியோ ஆகிவிட்டது. இதை மட்டும் பார்த்தால் இது கால் ரேஷியோ எனப்படும் ஒரு உத்தி. சரி. சரி, கால் பக்கத்தில் கால் ரேஷியோவை உருவாக்கிவிட்டோம். புட் பக்கத்திலும் அதே செயல்முறையை செய்ய வேண்டும். புட் பக்கத்திலும் பார்த்தால் இங்கேயும் 400 புள்ளிகள் தள்ளி வாங்குதல். சார், இது முழு ஆப்ஷன் செயினையும் பார்த்தால் கால் பக்கத்தில் ஸ்பாட்டுக்கு மேலே உள்ளவை ஓடிஎம், புட் பக்கத்தில் ஸ்பாட்டுக்கு கீழே உள்ளவை ஓடிஎம் இருக்கிறோம். 2 பக்கங்களிலும் நம்ம ஓடிஎம்ல வர்த்தகம் சென்றோம். இந்த மணியில் இல்லை. இப்போ இந்த புட் பக்கத்தில் பார்த்து ஆப்ஷன் செயினில் இதை செய்து காட்டுவேன். நிச்சயமா விளக்கி கொண்டிருக்கிறேன். சரி, இந்த பே ஆஃப் கிராப் எப்படி உருவானதுன்னு நான் காட்டுவேன். இங்கே புட் பக்கத்தில் 400 புள்ளிகள் தள்ளி நாம் ஒரு பை, அதாவது இங்கே புட் பக்கத்தில் 400 புள்ளிகள் தள்ளி நம்ம ஒரு லாட் வாங்கினோம். அப்புறம் அதிலிருந்து இன்னும் 200 புள்ளிகள் தள்ளி சென்று 3 மடங்கு, அதாவது 3 லாட்கள் விற்றோம். பிறகு அதிலிருந்து இன்னும் 800 புள்ளிகள் தள்ளி சென்று 800 புள்ளிகள் தள்ளி சென்று நாம் 2 மடங்கு, அதாவது 2 லாட்கள் புட் வாங்கினோம். இது புட் ரேஷியோ ஆனது. அதாவது கால் பக்கத்தில் கால் ரேஷியோ செய்தோம், புட் பக்கத்தில் புட் ரேஷியோ செய்தோம். இவை இரண்டையும் இணைத்தால் பேட்மேன் உருவாகும். ஆம், இவை 2 வெவ்வேறு உத்திகள். இரண்டையும் இணைத்து உருவாக்குவதுதான் பேட்மேன். சரி சரி. எனவே இது முடிந்தது. எந்த ஸ்ட்ரைக்குகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஸ்ட்ரைக் செலெக்ஷன் முடிந்தது. இப்போது ஒரு முறை செய்து பார்ப்போம். சரிதானே? நிச்சயமாக. அப்போதுதான் உங்களுக்கு நல்லா புரியும். நேயர்களுக்கும் பே ஆஃப் கிராப் உண்மையில் எப்படி இருக்கும் அப்படின்னு புரியும். இது ஸ்டாக் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். நான் தனிப்பட்ட முறையில் இதை எனது வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகிறேன். சரி, இந்த மாதமே இதை செய்து பார்ப்போம். சரியா? இந்த மாதம் ஆகஸ்டில் நான் ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டும் என்னால் அது எப்போது எப்படி அமையும்? நான் இங்கே என்ன சொன்னேன்?
மாதத்தின் முதல் திங்கட்கிழமை என்று சொன்னேன். சரிதானே? இந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமை எப்பொழுது? 4ஆம் தேதி. நிச்சயமா. அப்புறம் இந்த 9:45க்கு. 9:45க்கு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்புறம் இது மந்த்லி எக்ஸ்பைரி என்று சொன்னேன். எனவே நாம் மந்த்லி எக்ஸ்பைரியை தேர்ந்தெடுத்தோம். புரிகிறதா? சரி. இப்ப ஸ்ட்ரைக் செலக்ஷன் செய்வோம். முதல் கால் பக்கத்தை பார்ப்போம். 24,600 என்பது நமது அட்டிமணியா? அன்றைய தினத்தின் அட்டிமணி அதுதான். ஆம், அந்த நாளின் 24,600 தான் நம் அட்மணி. அதிலிருந்து 400 குறைத்தால் எவ்வளவு? 25,000. 25,000. ஒரு லாட் பை. நமது அதிலிருந்து 200 புள்ளிகள் தள்ளி போவோம். எத்தனை லாட்கள் விற்போம்? 3 லாட்கள் விற்போம். சரிதானே? பிறகு அதிலிருந்து சுமார் 800 புள்ளிகள், அதாவது 100 புள்ளிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அவ்வளவு புள்ளிகள் செய்ய வேண்டாம் என்று நினைத்தால், ரவுண்ட் ஃபிகர் எண் இல்லை என்றால் 500 ஸ்ட்ரைக், அதாவது 500 புள்ளிகள் 100 புள்ளிகள் தள்ளி இருக்கிறது போல தெரிந்தால் நீங்க அந்த 500 ஸ்ட்ரைக்கையே செய்யுங்கள். இதை நினைவில் வைத்துக்கொண்டு வந்து உங்க முடிவை எளிதாக எடுக்க முடியும். அப்போது அதுல ஸ்லிப்பேஜ் வராது. சரி. எனவே இதுதான் நமது கால் ரேஷியோ. இப்போது உருவானது கால் ரேஷியோ. இப்போது இதை நாம் பேட்மேனாக மாற்ற வேண்டும். எனவே அதே முறையைத்தான் பின்பற்றுவோம். பாருங்கள், இது புட் பக்கத்தின் ஓடிஎம். ஆப்ஷன் செயினில் வெள்ளை நிறத்தில் இருப்பவை ஓடிஎம், மஞ்சள் நிறத்தில் இருப்பவை இந்த மணி. ஆம். புட் பக்கத்தில் ஓடிஎம்க்கு வருகிறோம். சரி, 24,600 இருக்கிறது. எதை வாங்குவோம் சொல்லுங்கள்? 400 புள்ளிகள் தள்ளி 24,400. நிச்சயமாக அப்புறம் எதை விற்போம்? 24,000 ஸ்ட்ரைக்கை விற்போம். 3 லாட்கள் விற்போம். சரி, இப்ப என்ன சொல்லுவோம்? 800 புள்ளிகள் தள்ளி போவோம். 23,200 லாட்கள். சரி. மற்றும் அதேபோல் இதுல அதாவது நாம் நிர்ணயித்த இந்த எண்கள் 400 புள்ளிகள், 600 புள்ளிகள் மற்றும் 800 புள்ளிகள். இதற்கு பின்னால் ஏதேனும் துல்லியமான தர்க்கம் இருக்கிறதா? ஆம், தர்க்கம் இருக்கிறது. ஆனால் அது மிகவும் ஆழமானது. நாம் மிக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கும். தர்க்கம் என்பது விவாதம் என்று சொல்லலாம். இருக்குது பாருங்க. நாம் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசினோம். சரிதானே? எனவே நாம் மிக அருகில் விற்றால், அதாவது இப்பொழுது இருக்கும் 24,500 600க்கு அருகில் 100 200 புள்ளிகள் தள்ளி வைத்தால் அந்த 100 200 புள்ளிகள் நகர்வு எளிதாக வந்துவிடும். 1-2 நாட்கள்ல அது ஹிட் ஆகிடும். பிறகு நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். பிறகு ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை செய்யாது. எனவே முதல்ல செய்ய வேண்டியது என்னவென்றால், கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். எனவே நீங்கள் செல்லிங் லெக்கை பார்த்தாலும் சூர்பாய் என்னமோ உங்கள் ஸ்பாட்டிலிருந்து முதல் செல்லிங் லெக் கால் சைடில் கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் தள்ளி இருக்கிறது மற்றும் புட் சைடில் இது 600 புள்ளிகள் தள்ளி இருக்கிறது. எனவே செல்லிங் லெக்கை நம்ம கொஞ்சம் இடைவெளியில் வச்சிருக்கிறோம். இதுதான் முதலாவது +1 சிக்மா -1 சிக்மா. சரி, இது கவர் செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் செய்தால் 2 வகையான ட்ரேடிங் இருக்கிறது. ஒன்று ஹெச்பிடி மற்றும் மற்றொன்று எல்பிடி, அதாவது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் மற்றும் எல்பிடி லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். எனவே அயர்ன் ஃபிலை, பட்டர்பிளை போன்றவை எல்பிடி பிரிவில் வரும். அது வெறும் 35% மட்டுமே கவர் செய்ய முடியும். சரி, இந்த சிக்மா. சரி, இது அதிக ரேஞ்சை கவர் செய்ய முடியாது. ஆனால் இதன் பொருள் என்னவென்றால், இங்கே பியோபியை எளிதாக புரிந்து கொள்ளுங்கள். லாபத்திற்கான வாய்ப்பு 69.82%, அதாவது கிட்டத்தட்ட 70% இந்த ஸ்ட்ராட்டஜியின் வாய்ப்பு. அது எப்படி நடக்கும் என்றால், நீங்கள் ஒரு சிக்மாவை கவர் செய்யும் போதெல்லாம் 68%க்கு அருகில் ப்ராபபிலிட்டி வரும். சரி. அதாவது பாய், இதன் அர்த்தம் என்னவென்றால், சார் இது ஒரு கணித விதி. ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருந்தால் உங்கள் 68%. அப்படித்தான் இருக்கும். தோராயமா மற்றும் 2. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்றால் 90%, 95% வரை. அதுக்கு மேல் சென்றுவிடும். அதாவது அது கிட்டத்தட்ட இல்லைன்னு ஆகும். ஆமாம், இவ்வளவு இடைவெளியை பராமரிப்பதன் நோக்கம் இதுதான். நான் இடைவெளியை பராமரித்தால் எனது ஒரு சிக்மா, ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னால் எளிதாக கவர் செய்ய முடிகிறது. சரி, இவைதான் 2 முக்கிய லாஜிக்குகள். சரி, இப்போது இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் பிபிடியில குறிப்பிடலை. அதை நீங்களும் கவனமா பாருங்கள். நேயர்களும் இங்கே கவனமா புரிந்து கொள்ளுங்கள். வீடியோவில் மேலே செல்வதற்கு முன் நான் உங்களிடம் சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். எனது கருத்துக்களும் உத்திகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால், நான் ஆப்சர்ஜ் உடன் இணைந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் மாஸ்டர் கிளாஸை உருவாக்கியுள்ளேன். அங்கு அடிப்படை முதல் மேம்பட்ட உத்திகள் வரை அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன. எனது 3 விருப்பமான உத்திகள். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த பாடத்திட்டத்தின் இணைப்பு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். நீங்கள் அங்கு சென்று பதிவு செய்து ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கற்று உங்கள் ட்ரேடிங்கை மேம்படுத்தலாம். சரி, இப்போது நேரடியாக வீடியோவிற்கு செல்வோம். பாருங்கள், நீங்கள் பேஃபில் பார்த்த கால் சைடில் இப்போ புட் சைடில் இருக்கிறது போல இது நேராக சென்றது. ஆனால் கால் சைடில் பார்த்தால் அது இப்படி சென்று இருக்கிறது. சரி, எனவே இந்த வடிவம் உருவானது ஓவர் ஹெட்ஜிங் காரணமாகத்தான். சரி, இப்போ இந்த ஓவர் ஹெட்ஜிங்கின் தேவை.
அதை முதல்ல புரிந்து கொள்வோம். சரி. ஸோ இங்கே பாருங்க, அது நம்ம பியோபியில் சென்றால் நான் இந்த 24,200க்கு புட் சைடில் வந்தால் கீழே உள்ள டார்கெட்டை பாருங்கள். அந்த பெட்டியில் டார்கெட் காண்பிக்கும். அங்கே 3,114 ரூபாய் என்று காட்டுகிறது. அதாவது 0.9% நஷ்டம். சந்தை இங்கிருந்து 400 புள்ளிகள் கீழே வந்தால் எனக்கு இன்றே 0.9% நஷ்டம் ஏற்படும். சரி, ஆனால் இதையே நான் கால் சைடில் பார்த்தால் எனக்கு 2.2% நஷ்டம் ஏற்படுகிறது. சரி. இடைவெளி ஒன்றுதான். இது ஸ்கியூ காரணமாக நடக்குது. ஸ்கியூனஸ் என்பது ஒரு சொல். பாசிட்டிவ் ஸ்கியூ இருக்கிறது, நெகட்டிவ் ஸ்கியூ இருக்கிறது. எனவே இன்டெக்ஸில் என்ன நடக்கும் என்றால் பாசிட்டிவ் ஸ்கியூ இருக்கும். அதாவது புட் சைடில் நீல நிறக்கோடு சிறப்பாக உருவாவதை நீங்கள் காண்பீர்கள். கால் சைடில் அது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். எனவே இந்த ஸ்கியூனஸ் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த நஷ்டம் அதிகமாக தெரிகிறது. 2.2%. இப்போது நாம் என்ன விவாதித்தோம்? சூர்பாய் முதலில் 0 அட்ஜஸ்ட்மெண்ட். சரி. ஆமா. மேலும் நமது ஸ்டாப் லாஸும் 2% இருந்தது. எனவே இது 400 புள்ளிகள் மேலே நகர்ந்தால் அது எளிதானது. 400 புள்ளிகள் நகர்வது பெரிய விஷயம் அல்ல. நாம் நஷ்டத்தை ஏற்க வேண்டும் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். சரி, நமக்கு ஏற்படும் இந்த 2.2% நஷ்டத்தை தவிர்க்க ட்ரேடை எக்ஸிக்யூட் செய்யும் போதே நாம் இதில் கூடுதலாக எதையாவது சேர்க்க வேண்டும். அப்போதுதான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அந்த பெரிய ரேஞ்சில் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். நான் செய்து காட்டுகிறேன். இது உங்களின் மொத்தம் 10 லேட் பொசிஷன் அப்படின்ட்டு வச்சுக்கொள்வோம். முதலில் 10 லேட்களை நீங்கள் பண்ணிட்டீங்கள். இப்பொழுது கால் சைடில் உள்ள ஹெட்ஜ், இந்த வெளியில் உள்ள 26,000 ஹெட்ஜ், இதுல தான். சரி. 20 லாட்கள் உள்ளதை 30 லாட்களாக மாற்றுங்கள். சரி. உண்டு. இப்போ நான் செய்ய இந்த நீல நிறக்கோட்டை பாருங்கள். நான் இங்கே லாட்களை அதிகரிக்கிறேன். பாருங்கள், இது சாய்வு குறைந்து கொண்டே போகிறது. மெதுவாக அதிகரித்துக் கொண்டே போகிறது. இது மேல் நோக்கி செல்கிறது. இப்போது எவ்வளவு என்று பார்ப்போம். இங்கே 1.5 நஷ்டம் ஏற்படும். இது 1.1. இன்னும் ஓரிரு லாட்கள் சேர்த்தால் அது சமமாகிவிடும். கிட்டத்தட்ட 1.3, இங்கே 1.1, கிட்டத்தட்ட சமமாகி விட்டது. புட் சைடில் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுமோ கால் சைடிலும் அவ்வளவுதான். இப்போது நமக்கு தெரியும் 2% SL உள்ளது. அதாவது நாம் 25,000 வரை நிம்மதியாக இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு 1.3 என்று காட்டுகிறது. ஆனால் நமக்கு அதிகபட்சம் 0.7 தான் இருக்கும். ஏனென்றால் நேரமும் ஆகும், தீட்டடிக்கையும் வரும் இல்லையா? எனவே இதுதான் நமது ஒரிஜினல் ட்ரேட். இதைத்தான் நாம் செய்வோம். ஆனால் சார், நமது ஸ்ட்ராட்டஜியின் போது நீங்கள் இன்னொரு நிபந்தனையையும் குறிப்பிட்டீர்கள். அதாவது எனது நெட் கிரெடிட் 5 அல்லது 5% மேல் இருக்க வேண்டும் என்று. இங்கே பாருங்கள், நான் கவனிக்கவில்லை. இந்த மாத ஆகஸ்ட் எக்ஸ்பைரிக்கு பார்த்தால் பிரீமியம் ஐவி மிக குறைவாக உள்ளது. இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 11க்கு அருகில் 10-11 என்று உள்ளது. எனவே பிரீமியங்கள் மாதாந்திர அளவிலும் மிக குறைவாகவே உள்ளன. 3.8 கிரெடிட் தான் வருகிறது. எனவே இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதத்தில் நாம் இந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது. சரி. இல்லை, என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், 3.8% கிரெடிட் உள்ளது. இதில் 2% லாபம் ஈட்ட வேண்டும். இது குறைவான கிரெடிட். நாம் எக்ஸ்பைரி வரை வைத்திருக்க மாட்டோம். 10-15 நாட்கள் தான். 5% கிரெடிட் இருந்தால் அதில் 2% 10-15 நாட்களில் எளிதாக வரும். இப்போது 3-3.5% தான். அதனால் 2% கிடைப்பது கடினம். ஏற்ற இறக்கங்கள் அதிகம் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். அதனால் தான் இந்த ஃபில்டர். இதை செய்ய வேண்டாம். எந்த மாதத்தில் உங்களுக்கு 5%க்கும் குறைவான கிரெடிட் வருகிறதோ அந்த மாதத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தாதீர்கள். வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்கள். சரி, நம்ம ஒன்று செய்வோம். கடந்த மாதத்திற்கு ஒரு முறை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக. சரி, நான் நேரடியாக உங்களுக்கு ஜூலை மாதத்தை காட்டுகிறேன். ஆகஸ்டில் அமையவில்லை. இப்போது இது ஜூலை எக்ஸ்பைரி. 7ஆம் தேதி செய்வோம். ஆமாம், 7ஆம் தேதியும் செய்யலாம் அல்லது 30ஆம் தேதியும் செய்யலாம். சரி. அதாவது எக்ஸ்பைரியை பாருங்கள். கடந்த மாத ஜூன் எக்ஸ்பைரி 26ஆம் தேதியுடன் முடிந்து விட்டது. எனவே நாம் 30ஆம் தேதி செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் திங்கட்கிழமைதான். சரி, நாம் ஜூலை 31ஆம் தேதி எக்ஸ்பைரியை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். இங்கேயும் பாருங்கள், தற்செயலாக ஸ்பாட் அதேதான், 25,600 ஸ்பாட். ஸ்டிரைக்குகளும் நாம் ஆகஸ்ட் மாதத்திற்கு எடுத்த அதேதான் வரும். எனவே நான் விரைவாக செய்து விடுகிறேன். என்றால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம். இப்போது பிரீமியம் நல்லா இருந்தால் எப்படிப்பட்ட கிரெடிட் கிடைக்கிறது, மோசமாக இருந்தால் எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே ஸ்ட்ரைக், அதே ஸ்பாட். ஆனால் கடந்த மாதத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 3.8 கிடைத்தது. இப்போது 6.7. இப்போது நீங்கள் கேட்பீர்கள், சார் நீங்கள் இதில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று. எனவே இதை நாம் 10 லாட்கள் செய்வோம். ஏன் சேர்க்க வேண்டும் என்பதையும் பாருங்கள். முதலில் அந்த சேர்க்கையை புரிந்து கொள்வோம். இதில் அதே ஸ்கியூ பிரச்சனை தான். நாம் புட் பக்கத்தில் 25,200 வரை சென்றால் நமக்கு எவ்வளவு நஷ்டம்? வெறும் 0.2% மட்டும். சதவீதம் இங்கே சென்றால் நமக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? 2.2. இதை நம்மளால் வச்சிருக்க முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய இடத்தில் உள்ள ட்ரிக்கர் பாயிண்ட் வரை உங்கள் MTMI முதல்லே பேலன்ஸ் செய்து விடுங்கள் என்பதுதான் என் கருத்து.
அதனால நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. சரி. அதை நான் இதை 10 லாட்கள் ஆக்க வேண்டும் என்றால் ஒரு லாட்டில நான் அதிகரித்தால் பெரிய வித்தியாசம் வரும். அப்போது பெரிய வித்தியாசம் வரும். ஆனால் 10 லாட்களில் அதிகரித்தால் அதிக வித்தியாசம் வராது இல்லையா? எனவே நான் கால் பக்கத்தில் லாட் அளவை அதிகரித்தேன். இரு பக்கங்களின் பிரேக் ஈவனும் கிட்டத்தட்ட சமமாகும் வரை அதை செய்வேன். இங்கே பாருங்கள் 1.2 0.6 இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். இப்போது 1% 0.7%. இந்த 0.3% வித்தியாசம் பரவாயில்லை. இதுதான் நம் ட்ரேடு. இப்போது கிரெடிட் பற்றிய உங்கள் கேள்விக்கு இங்கே பாருங்க. நிபந்தனையை பூர்த்தி செய்யுங்கள். 5.9 அதே ஸ்பாட் அதே தூரம், ஆனால் பிரீமியத்தில் பெரிய வித்தியாசம் கிட்டத்தட்ட 2%. ஆகஸ்டில் 3.8 இருந்தது, இதில் 5.9 2.1% வித்தியாசம். நிச்சயமா. எனவே நீங்கள் இந்த பிரீமியத்தில் அல்லது இந்த வரம்பில் வர்த்தகம் செய்தால் எளிதாக 2% கிடைத்துவிடும். சரி. ஏனென்றால் 6% பிரீமியத்தில் 2% கிடைப்பது எளிது. ஆனால் அதுவே 3 அல்லது 4% இருந்தால் லாபம் ஈட்டுவது கடினம். எனவே ட்ரேடு செய்வதை விட எப்போது செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு முறையும் நம் நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். ஆமாம், எப்போது ட்ரேடு செய்யக்கூடாது என்ற நிபந்தனை நேயர்களுக்கு புரிந்தது நல்லது. இப்போது நம் ட்ரேடு தயார், இதை செயல்படுத்திவிட்டோம். இனி இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். இப்போது இதை 15 நிமிடங்களாக மெதுவாக நகர்த்தி பார்ப்போம். இப்போது நமக்கு சிறிய நஷ்டம் உள்ளது. இதை 30 நிமிடங்களாக மாற்றுவோம். சரி. மெதுவாக நகர்த்துகிறேன். கடந்த கால முடிவுகளை பார்க்கும்போது கடந்த மாதத்திலோ அல்லது அதற்கு முந்தைய மாதத்திலோ நாம் இந்த ட்ரேடை எடுத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் நம் MTMஇல் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை பார்க்கலாம். இதுவரை பார்த்தால் ஆரம்பத்தில் 1100 அல்லது 200 ரூபாய் நஷ்டம் இருந்தது. இப்போது 0.6% லாபம். இதுவரை நாம் ஏதேனும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தோமா? இல்ல, இதுவரை நம்ம எதுவும் பண்ணல. நம்ம கிட்டத்தட்ட 0.6% லாபத்தில் இருக்கிறோம். MTMஐ பார்த்தால் அது அவ்வளவாக மாற்றமடையல. நீங்கள் சதவீத அடிப்படையில் பார்த்தால் 0.3 0.4 0.5 0.6 மாற்றங்கள் மெதுவாகவே நடக்கின்றன. இதுதான் மாதாந்திர ட்ரேடிங்கின் நன்மை. உங்கள் மனநிலை சீராக இருக்கும். 20,000 லாபத்தில் இருந்து திடீரென 5,000 நஷ்டத்திற்கு செல்லும் நிலை ஏற்படாது. அப்படி ஒரு நிலை வராது பாருங்க. 0.7% வந்துட்டது. இப்போது நாம் 2 மணி நேரத்தை சேர்க்க தொடங்கலாம். ஆமா, 2 மணி நேரம் செய்யலாம். சரி, 1.1 இப்போது 1.1 வந்துள்ளது. நாம் எதுவும் செய்யல, வெறும் 3 நாட்கள் தான் ஆகிறது. சரி, மீண்டும் 0.7. எதுவும் செய்ய வேண்டாம். என்ன நடந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். 1.6 வந்துடுச்சு. சரி. நமது வர்த்தகம் தொடங்கி 7 நாட்கள் ஆகிவிட்டன. 1.5 1.9 2% நெருங்குகிறோம். வேகத்தை குறைப்போம். 2% வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம், அதாவது 2% வரும்போது 2.1 வரை காத்திருங்கள். அப்படி செய்வதால் சில சறுக்கல்கள் சரி செய்யப்படும். மேலும் சில கட்டணங்களும் அதிலிருந்து கழிக்கப்படும். சந்தையில் இருந்து வெளியேறுவோம். சரி, இங்கே சுமார் 2% வந்தது. 2.2 வர்த்தகத்தை முடிப்போம். வர்த்தகம் முடிஞ்சது. இப்போ எத்தனை நாட்கள்? 8 நாட்கள். நாம் 30ஆம் தேதி வர்த்தகத்தை தொடங்கினோம். ஜூலை 8ஆம் தேதி முடிஞ்சது. நாம் எதுவும் செய்யலை. இதில் நான் சுட்டிக்காட்ட விரும்பும் மற்றொரு விஷயம் என்னன்னா, எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் இந்த வாங்கும் பகுதி, அதாவது முதல் வாங்கும் பகுதி, அங்கே சந்தை வந்தால் நீங்கள் வர்த்தகத்தை நிறுத்திவிட வேண்டும். சரி. ஏனென்றால் இது பூஜ்ய சரி செய்தல், சந்தை இதை மீறக்கூடும். எனவே வாங்கும் பக்கத்தில் இந்த நிலை மீறப்பட்டவுடன் எந்த பக்கமாக இருந்தாலும் வர்த்தகத்தை நிறுத்துங்கள். உங்கள் நஷ்டம் 2%த்திற்கும் குறைவாக இருந்தால் 0.5 அல்லது 1% என்றால் புதிய வர்த்தகத்தை தொடங்குங்கள். அல்லது நீங்கள் லாபத்தில் இருந்து கிட்டத்தட்ட 15 நாட்களான நிலையில் புதிய வர்த்தகம் தொடங்கினால், நல்ல கிரெடிட் கிடைக்கவில்லை என்றால் 5% கிடைக்காவிட்டால் செய்ய வேண்டாம். சரி. எனவே இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் வெளியேறும் அளவுகோலாக இதை சேர்க்க வேண்டும். அதாவது நாம் 2% லாபத்தை எடுப்போம். இடையில் 2% நஷ்டம் ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வோம். இல்லையெனில் முதல் வாங்கும் நிலை மீறப்பட்டால் வர்த்தகத்தை மூடிவிட வேண்டும். சரி, நீங்கள் இதை பேக் டெஸ்ட் செய்தால் பாருங்கள். எந்த ஒரு உத்தியையும் லாபகரமானதாக மாற்ற அல்லது வர்த்தகம் செய்ய ஒரு எளிய விதி உள்ளது. உலகில் உள்ள எந்த பயிற்சியாளரிடமிருந்தும் நீங்கள் ஒரு உத்தியை கற்றுக்கொண்டாலும் முதலில் அதை பேக் டெஸ்ட் செய்யுங்கள். பேக் டெஸ்ட் மற்ற பேப்பர் ட்ரேடிங்கால் பயன் இல்லை என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, குறைஞ்சபட்சம் அந்த உத்தி லாபகரமானதா இல்லையா என்பது தெரிய வரும். சரி. எனவே முதல்ல பேக் டெஸ்ட் செய்து லாபம் வருகிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு 2-3 மாதங்களுக்கு ஃபார்வர்டு டெஸ்டிங் செய்யுங்கள். சரி, ஃபார்வர்டு டெஸ்டிங் செய்து 2-3 மாதங்களில் பேக் டெஸ்டிங் அறிக்கையுடன் அது ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள். அதாவது 2% லாபம் வந்து கொண்டிருந்தது. இப்போது நீங்கள் இதை பேக் டெஸ்ட் செய்யும் போது நான் நேயர்களிடம் சொல்றேன், நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு கருத்து சொல்லுங்க. சப்பரின்ஸ் இருக்கிறாங்க, தயவு செய்து முதல்ல சென்று 5-6 மாதங்களுக்கு பேக் டெஸ்ட் செய்யுங்கள். பிறகு லாபம் கிடைச்சதா இல்லையா அப்படின்ற கருத்து சொல்லுங்கள். ஆம்.
சரி, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பிறகு 2-3 மாதங்களுக்கு ஃபார்வர்டு டெஸ்ட் செய்யுங்கள். அதன் பிறகு மெதுவாக 1 அல்லது 2 நாட்களில் தொடங்க வேண்டும். சரியா? அந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு வர்த்தக உத்தியையும் மாஸ்டர் செய்யலாம். மேலும் உங்கள் வர்த்தகத்தை அளவிடவும் முடியும். மேலும் இது ஒரு எளிய உத்தி தான். வர்த்தகத்தை செயல்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, முதலில் ஒரு பக்கத்தை செயல்படுத்தவும், கால் பக்கத்தை செயல்படுத்தவும். முதலில் பை லெக், பிறகு செல் லெக், மீண்டும் பை லெக், அது முடிந்ததும் புட் பக்கத்தில் செய்யுங்கள். இந்த செயல்முறை முடிந்ததும் கால் பக்கம் மற்றும் புட் பக்கத்தில் உள்ள உங்கள் முதல் பை லெக்கிற்கு உங்கள் சாட்டில் ட்ரிக்கரை அமைக்கவும். தன் ஆப்பிலும் உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் ஒரு எளிய அலர்ட்டை அமைத்துவிட்டு விட்டுவிடலாம். சரி, அந்த அலர்ட் ஒலிக்கும் போது வெளியேற வேண்டும். ஒலிக்கவில்லை என்றால் போனில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருங்கள். 2% லாபம் இருந்தால் வெளியேறி விடுங்கள். அவ்வளவுதான். நிச்சயமா. ஆனால் சார், நீங்கள் ஆரம்பத்தில் 10 லட்சம் பற்றி பேசினீர்கள். ஆமா. ஆனால் பேசிக்கொண்டிருக்கும் போதே விஷயம் 35, 36 லட்சம் வரை சென்று விட்டது. இது ஒரு கவலை இல்லை. நாம் இப்போது 10 நாட்களில் வர்த்தகம் செய்தது போல நீங்கள் இதை 5 நாட்களிலும் செய்யலாம். சரி. எனவே 5, 15, 10 மற்றும் நாம் இங்கே சேர்த்த 10 நாட்களுக்கு பதிலாக 5 நாட்களை மட்டும் சேர்த்தால் போதும். சரி. அதாவது நீங்கள் 15, 20 லட்சம் அல்லது 15, 17 லட்சத்திலும் செய்யலாம். நீங்கள் 10 லட்சத்தில் செய்கிறீர்கள் என்றால் 3 நாட்களில், அதாவது 10 லட்சத்தில் அதிகபட்சமாக 3 முதல் 4 நாட்கள் வரை செயல்படுத்த முடியும். எனவே கால் பக்கத்தில் 1 அல்லது 2 கூடுதல் நாட்களை சேர்த்தால் அது சரியாகிவிடும். சரி. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க சொல்றது சரிதான். ஆப்ஷன் செல்லிங் என்பது ஒரு தொழில். சரி, 2, 4, 5 லட்சம் வைத்திருப்பவர்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் கிடையாது. அதாவது வர்த்தகத்துக்கே அது போதாது. 2, 4 லட்சம் ரூபாயில் ஆப்ஷன் செல்லிங் செய்துவிடலாம் என்று நீங்கள் நினைத்தால், சார், அரசாங்கம் இப்போது கட்டணங்களை அந்த அளவுக்கு உயர்த்தி விட்டது. சரியா? எனவே ஒரு தொழிலில் குறைந்தபட்சம் 10 லட்சம் முதலீடு இருக்க வேண்டும். சரி, அப்போதுதான் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை ஒரு தொழிலாக கருதி 25-30% லாபத்தை ஈட்டுங்கள். ரிலையன்ஸ், டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்களின் பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். அவர்களின் ROI முடிவுகளும் கூட இப்படித்தான் இருக்கும். 10-15% தான் வருகிறது. நாம் 30% பற்றி பேசுகிறோம். ஒரு தொழிலுக்கு ஆரம்ப மூலதனம் இருக்க வேண்டும். 2-4 லட்சங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் எங்கும் இல்லை. உங்களிடம் 2-4 லட்சம் இருந்தால் ஸ்விங் ட்ரேடிங் செய்யுங்கள். அது சிறந்தது. இதுதான் விஷயம். சரி சார், இந்த உத்தி ரொம்ப சுவாரஸ்யம் என்று நினைக்கிறேன். இது எனக்கு பெரும்பாலும் மாற்றம் தேவையில்லாதது போல தோன்றியது. ஏதேனும் தீவிரமான சூழ்நிலை வந்தால் நம்முடைய நிபந்தனை அந்த முதல் லெக்கு, அதாவது முன்னாடி உள்ள கால் லெக் ஹிட் ஆனாலும் அமைதியாக வெளியேறுங்கள். அது வெளியேறுதல், அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல. ஆம், வெளியேறுதல் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்க வர்த்தகத்துல மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள். இதுல வர்த்தகம் முடிஞ்சது, விஷயம் முடிஞ்சது. அடுத்த மாதம் பார்ப்போம். அதாவது வருடம் முழுவதும் 12 முறை நாம் நேரில் வந்து நமது வர்த்தகத்தை உருவாக்க வேண்டும். ஆம், அவ்வளவுதான். சரி, இந்த உத்தி உங்கள் அனைவருக்கும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். குந்தன் சார் சொன்னது போல பேக் டெஸ்ட் செய்யுங்கள். முடிவுகளை நீங்களே பாருங்கள். சந்தையில் இந்த உத்தி எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள். அந்த செயல்பாட்டின் மூலம் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமும் இருக்கும். உங்கள் விருப்பப்படி இதில் ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் இந்த உத்தியை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு சிறந்த கட்டமைப்பாக இருந்தது, வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பாக இருந்தது. மேலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட உத்தியாக இருந்தது. எங்களது இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் இந்த உத்தி பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஆப்ஷன்ஸ் பற்றிய உத்திகள் குந்தன் சாரிடமிருந்து இன்னும் கற்றுக்கொள்ள விரும்பினால் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். அங்கு சென்று அந்த பாடத்திட்டத்தில் பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற உத்திகள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.